நம்மளோட நெக்கு ஸ்டார்டிங்கே இங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம இதுக்கு இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த பேட்டர்னை தூக்கி வச்சு மார்க் பண்ணணும். இப்போ இங்கேருந்து இந்த லைன் ஃபார்முலாவும் அந்த 112 செஸ்ட்டும் சில நேரம் சேமாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். சேமாக இருந்தால் ரெண்டுமே 7. அப்போ எனக்கு வந்து இப்போ இந்த லைன்லாம் தேவையில்லை. நம்ம வந்து 7ம் ஐயும் சேம் பிளேஸ் தான், இங்கே தான் வருது. இங்கே 7 I ரெண்டுமே ஒன்று தான். இந்த அகலம் இப்போ நம்ம 3 இன்ச் கொடுத்துருக்கோமா, இந்த 3 இன்ச்சை 3 பிரிவாக நம்ம வந்து பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம், 1.25 இன்ச் 1.25 இன்ச் 1/2 இன்ச் அப்படின்னு. ஃபஸ்ட்டு 1.25 இன்ச் எது கொடுக்க போகிறோம், நெக்கோட வித்து. நெக் வித்து தான் ஃபஸ்ட்டு 1.25 இன்ச். செகண்ட் இருக்கிற 1.25 இன்ச் காலரோட வித்துக்காக கொடுக்குறோம். அப்புறம் சீம் அலவன்ஸ். அப்போ அந்த 3ஐயும் நம்ம வந்து தனித்தனியாக மார்க் பண்ணிடலாம். 1.25, அடுத்த 1.25 இந்த 2.5 வந்துருச்சு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். இதையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். 1.25 ஒரு லைன், இது ஆல்ரெடி போட்டதுனால அது ஒன்று இருக்குது. அப்போ இந்த இடத்த இங்கே சி, இங்கே டின்னு போட்டிருக்கோம், அங்கே ஏ. ஓகே, எதுலேருந்து 3.5 இன்ச் வச்சு இதை மார்க் பண்ணிக்கலாம், இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஈலேருந்து கனெக்ட் பண்ணணும், சியிலேருந்து கனெக்ட் பண்ணணும். இதுதான் நெக்கோட ஷேப்பிங். இங்கேருந்து அப்படி இல்லை நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னாலும், இதை வெட்டிட்டாலும் இதை வச்சுக்கோங்க, கையில் கைடன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இதை தாண்டி அகண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சுட்டு அந்த அளவில் வச்சு அயன் பண்ணிடுங்க. சரியா? அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதா?